வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் 10ஆம் வகுப்பு இயற்பியல் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கணக்கு எண் 7. கணக்கு நான் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. 10 கூலும் மின்னூட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? ஓகே, இப்போ கிவன் டேட்டா எழுதிடலாங்க. 10 கூலும் மின்னூட்டம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு 10 கூலும். ஸோ மின்னூட்டத்தை நம்ம Qங்கிற அளவில் சொல்லுவோம். Q இஸ் ஈக்குவல் டு 10 கூலும். மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை ஒர்க் W இஸ் ஈக்குவல் டு 100 ஜூல். நமக்கு என்ன கேட்குறாங்க? அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு V என்ன? ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம், என்ன கேட்குறாங்கன்னு எழுதியாச்சு. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸும் வர மாதிரியான இயற்பியல் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் V இஸ் ஈக்குவல் டு W/Q. இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான சம்மு தான். V இஸ் ஈக்குவல் டு W/Q. ஸோ கிவன் டேட்டா எழுதியாச்சு, என்ன கேட்குறாங்கன்னு எழுதியாச்சு, ஃபார்முலாவை எழுதியாச்சு. ஸோ ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், ஏன்னா V தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதுங்க. V இஸ் ஈக்குவல் டு Wக்கு பதிலாக என்ன போடுங்க? 100 டிவைடட் பை Qக்கு பதிலாக என்ன போடுங்க? 10. ஸோ 100 10 அடிச்சிங்கன்னா ஒரு ஜீரோ அடிங்க, 10 மட்டும் இருக்கும். ஸோ 10 வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட், அதனால் வோல்ட்னு எழுதிட்டேன். V இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். ஸோ நீங்கள் V ஈக்குவல் டு 10 Vன்னு போடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.